மறுபடியும் ஒரு விசையாய் தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவருடைய அளவற்ற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல கூட இந்த வாரத்துல தேவன் எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அவர் வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம இந்த சத்தியங்கள் எல்லாம் அறியறதுக்கு முன்னாடி நம்ம இருந்த நிலைமை எப்படி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமை எப்படி நம்ம யோசித்து பார்த்தா எவ்வளவோ தூரம் நம்ம அந்த விசுவாசத்துல உறுதியா நிற்கும்படி எத்தனையோ ஜெயங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இதுவரைக்கும் நம்மளை அழகா வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் தேவன் நம்ம அழகா வழி நடத்த போறாரு. கடந்த வாரங்கள்ல நிறைய சாட்சிகளை நானும் கேட்க முடிஞ்சது. நம்ம பிரேயர் செஷன்ல நம்ம பண்ற அத்தனை ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது நம்ம ஜெபித்ததுனால அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க அப்படி இல்லை. தேவன் ஜெபங்களை கேட்கிறவர், யார் ஜெபித்தாலும் அவர் கேட்பாரு. அதுவும் நம்ம நிச்சயமான அந்த பூரண நிச்சயத்தோட, நான் நீதிமான், இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன ஜெபித்தாலும் என் தேவன் எனக்கு பதில் தருவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம ப்ரேயர் பண்ண அந்த ஒரு ஆக்சிடென்ட், என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க ஆக்சிடென்ட்ல ஆக்சுவலா அவங்க மாட்டி அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அற்புத விதமா தேவன் சுகம் கொடுத்து நார்மல் வார்டுக்கு வந்து அவங்க நல்ல சுகமாயிட்டாங்க. அது கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஜீவனை தேவன் பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவோ பெரிய நன்மைகள் எல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம அதுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப கூட டெஸ்டிமனிஸ் யாரும் இருந்தா முதல்ல ஷேர் பண்ணலாம், நம்ம அதுக்கப்புறம் மெசேஜ்குள்ள போகலாம். அக்கா சொல்லுமா. அக்கா நான் வந்து இப்போ இப்ப எனக்கு இன்சிடென்டா நடந்தது. நான் சொல்லட்டுமா இந்த டெஸ்டிமோனிய? அப்ப யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களே அப்படின்னு கேட்கும் போது நீங்க எடுத்த உடனே கேக்குறீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரெண்டு டெஸ்டிமோனி சொல்றேன் அக்கா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுக்கா, நான் சொல்றேன். ஆஹ் நான் நிறைய ஹீலிங் டெஸ்டிமோனி நான் சொல்லியிருக்கேன். அப்பா வந்து அந்த அந்த ஒரு விதத்துல, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலயும் அப்பா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து எனக்கு ரீசெண்டா ஒரு விஷயம் தோணுச்சு. அது எனக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தது. நான் எந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் டவுனாவோ விசுவாசிக்க முடியாம இருக்கணும், நான் அந்த இடத்துல அப்பாவை நான் நம்பல அப்படிங்கறது எனக்கு கத்து கொடுத்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு மணி இருக்குதுன்னா அந்த மணி வந்து என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதுனால வரல, என் அப்பா எனக்கு ப்ரொவைட் பண்றாங்க, ஹி இஸ் மை ப்ரொவைடர், அதனாலதான் எனக்கு அந்த மணி எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு தாட் எனக்கு அப்பா கொடுத்தாங்கக்கா. அப்போ நான் ஒரு சின்ன விஷயம் ஆன்லைன்ல நான் என் பையனுக்கு நாப் மேட் தேடிட்டு இருந்தேன். எனக்கு நான் நினைச்ச பட்ஜெட்டை விட அதை தாண்டுது. நான் வந்து அவனுக்கு நாப் மேட், அந்த பில்லோ பிளஸ் அது வைக்கிற கவர், இது எல்லாமே நான் வந்து ஒரு $40 இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா கிட்ட நான் சொல்றேன், அப்பா என் பட்ஜெட்குள்ள எனக்கு வேணும்பா, ப்ளீஸ்பா அப்படின்ட்டு நான் கேட்டுட்டே தேடுறேன் அக்கா. எனக்கு அழுகே வந்துட்டு நான் எதிர்பார்க்கிறத விட மேலான ஒரு அந்த பெட் வந்து $30 அங்க வந்து கொடுத்துருக்கு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணின நாட்கள் உண்டு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது, நான் இதை எங்க போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆசைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, சரி இந்த பெட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட நாட்கள் உண்டு. நான் எந்த பெட் ஆசைப்பட்டனோ அதை நான் எதிர்பார்த்ததை விட $10 கம்மியா எனக்கு அப்பா வந்து கொடுத்தாங்க அக்கா. ஆஹ் அது வந்து சிக்னஸ்ல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலயும் நான் வந்து அதை இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அக்கா. பிளஸ் இன்னொரு வந்து இன்னும் ஒரு சாட்சி நான் சொல்றேன் அக்கா. என்னன்னா, என் பையனை கூப்பிட்டுட்டு நான் டாக்கோபெல் போயிருந்தேன்க்கா. டாக்கோபெல் போயிருக்கும் போது எனக்கு வந்து அவன் சாப்பிட்ட ஒரு பொருள் வந்து ஆசையா இருந்துச்சு, சீஸ் பால். அப்போ சரி நம்ம போட்டு எதுக்கு, அவன் டெய்லி கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவான். அப்போ நம்ம எதுக்கு இந்த சீஸ் பால் வாங்கி அதையும் மணி வேஸ்ட் பண்ணணும், எனக்கு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்டதான்க்கா பேசுறேன். திடீர்னு என் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து இருந்தவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காருக்கா. ஆக்சுவலி அதுல ரெண்டு மிராக்கிள்கா. நான் ஒரு ஆர்டர் தான் போட்டேன், அதுல எனக்கு ரெண்டாவது ஆர்டரும் எனக்கு கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு ஒரு சீஸ் பால் அண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டேன்க்கா.
எனக்கு வந்து அடுத்த ஆர்டர் நீங்க மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நான் எது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனோ அது மறுபடியும் எனக்கு கிடைச்சது. ஆனா நான் ஆர்டர் போடல. நான் வீட்ல வந்து என்னோட கார்டோட அந்த பில்ல செக் பண்ணி பாக்குறேன். ஆனா அவங்க காட்டுறாங்க நீங்க 2 ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நினைச்சேன், அக்கா கேக்குதாக்கா? கேக்குதுமா, சொல்லுமா, அப்ப சொல்லு. நான் நினைச்சேன், ஓ அப்பா இது உங்க வேலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டது ஒரு கடி சாப்பிடணும்ட்டு அக்கா. அப்புறம் அந்த 2 கிடைச்சது. மறுபடியும் நான் டேபிள்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். அங்க ஒர்க் பண்ற பர்சன் அவர் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால மீன்ஸ் அங்க ஒர்க் பண்றாருன்னு தெரியுமே தவிர்த்துட்டு மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த Guys, ஒரு see guys. கான்டாக்டும் கிடையாது. இமீடியட்டா அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு வந்து எந்திரிச்சு போய் ஒரு மறுபடியும் 4 சீஸ் பால் எடுத்துட்டு வந்தாங்கக்கா. நான் ஒரு கடி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்க்கா. இங்கெல்லாம் அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு No. தெரியும்க்கா. அது வந்து டாக்கோபெல்ல நடந்த இன்சிடென்ட்க்கா. எனக்கு வந்து அன்னைக்கு 6 சீஸ் பால் எனக்கு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு வந்து கொடுத்தாங்க அக்கா. இன்னும் அநேக சாட்சிகள் இத மாதிரி எனக்கு சொல்ல முடியும் அக்கா. தேங்க்யூ ஜீசஸ்க்கா. கர்த்தர், அதாவது நம்ம இத கேட்கும் போது நிறைய பேருக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட அவர் நினைவுல வைத்திருக்கிற தேவன். என் பிள்ளை இது ஆசைப்படுது. அதாவது நம்ம உலக தாய் தகப்பன் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பிள்ளைங்க கேட்கும் போது ஐயோ என் பிள்ளை ஆசைப்படுதே செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம பரம தகப்பன். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அதுக்கே உங்கள் பரம தகப்பன் பிழை போட்டுகிறாருன்னா நம்மள அவர் எவ்வளவு தூரம் அவர் விசேஷித்தவர்களா அவர் பார்க்கிறாரு. நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல கூட அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்படின்னா போதும். அதாவது சின்ன விஷயங்கள், ஒருவேளை என் பிள்ளை இதை சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுறா அப்படின்னு நினைக்கிறது கூட அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அவருக்கு அது பெரிய மேட்டரா இருக்கு. நம்ம இன்னைக்கு எப்படி அவரை பாக்குறோங்கிறதுலதான் நம்ம அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். இத வந்து அவளுக்கு சொல்லும் போது அந்த ஹார்ட்ல எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் அப்பா அந்த அந்த இடத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். என் அப்பா இந்த விஷயத்துல கூட அவ்வளவு கன்சர்ன்டா இருக்கு. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, இந்த விஷயம் அவ மனசுல ஆசைப்பட்ட அந்த விஷயத்த கூட ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம சுகமா இருப்பது எவ்வளவு தூரம் அவருடைய சித்தம். முதல்ல அவர் சித்தம், அவருடைய சித்தம் நம்ம சுகமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா தெரிஞ்சாதான் அந்த சுகத்தை நம்ம பார்க்க முடியும். ஐயோ நம்ம ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம், இது என்னைக்குதான் இந்த சுகம் கிடைக்கும், இது அவர் கொடுப்பாரா மாட்டாரா, அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் சிலுவையில ஏற்கனவே நமக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கு கொடுத்ததை ரிசீவ் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம அடிக்கடியா இந்த நாட்கள்ல ஆண்டவர் பேசுற ஒரு காரியம் அதுதான் விசுவாசம். அன்டவுட்டட் ஃபெய்த், அன்வேவரிங் ஃபெய்த், கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல நம்ம வைக்கும் போது அந்த ஃபெய்த், நான் சொல்லிட்டேன் எனக்காக என் அப்பா செஞ்சு முடிச்சிட்டார், இந்த இடத்துக்கு வரும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். என்னோட லைஃப்ல எல்லாம் நான் நிறைய அதை சொல்ல முடியும். என்னைக்கு நம்ம இருதயத்துல இருக்கிற பாரத்தை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அற்புதத்தின் நாள் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நிச்சயமா நம்ம அந்த காரியத்துல அற்புதத்தை பார்க்காம இருக்கவே மாட்டோம். ஏன்னா அதுதான் லா ஆஃப் ஃபெய்த். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல இத ஆணித்தரமா பத்து கொள்றோம். நம்ம ஏற்கனவே நான் அடிக்கடியா ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா நம்ம இருதயத்துல இது ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. எத்தனை விஷயங்களை நம்ம நம்புறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம அதாவது கண்மூடித்தனமா நம்ம நம்பி இறங்குற விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனா இந்த விசுவாசம்னு வர்றப்ப மட்டும் அங்க தேவன் மேல அவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு அவ நம்பிக்கை நமக்கு வருது. வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும். முதல்ல எப்படி நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரும் ரியலா நம்மள பார்க்கிறோம். நீங்க பார்க்கிறீங்க, நீங்க அதாவது ரியலா நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்றோம். உங்க பக்கத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ரியலா நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, என்ன நீ தேடுறியா,
என்னைய தேடுறனா என்னைய ரியல் பர்சனா நீ பாருங்கிறாரு. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவரை ரியலா பாக்குறோம். என் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. அப்ப நீ என்னைய தேடிட்டனா நிச்சயம் பலன் உண்டு. இந்த இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமா அதாவது தண்ணீர் ஓடுகிறத போல நம்ம வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம அதை விசுவாசத்துல சுதந்திரித்துக் கொள்றதுதான் நமக்கு வேலை. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைக்கிறாரோ அதே போல தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு உயிரை எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். வேத புஸ்தகத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு உயிரா எழுதி அவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுதான் நம்முடைய வேலையா இருக்கு. அதை சும்மா நம்ம கையில வச்சிருந்தோம்னா அதற்கு பிரயோஜனமே இல்லை. ஒரு கதை வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒரு வயதான தாய் தன் மகன் வெளிநாட்டுல இருக்கிற அந்த மகன் அடிக்கடியா அந்த தாய்க்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு செக் ஒண்ணு அனுப்புவாராம். ஆனா அந்த தாய் தன்னுடைய படிப்பறியாமை நிமித்தம், அறிவில்லாதது நிமித்தம் அதை எல்லாத்தையும் பத்திரமா வச்சு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டே இருந்துதான். அப்போ இந்த அம்மா ரொம்ப அந்த தாய் கஷ்டப்படுற சூழ்நிலை வரும்போது அப்ப யாரோ வீட்டுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் அந்த அம்மா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தாங்களாம். அப்போ நீ ஏன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற, எவ்வளவு பணம் உன் மகன் அனுப்பி இருக்கிறான், ஆனா நீ அதை சுதந்திரிக்காம இருக்கிறிய அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு, நம்ம இருதயத்துல அதை டெபாசிட் பண்ணல. இருதயத்துல இருதயத்துல விசுவாசிச்சு அத வாயினால நம்ம அறிக்கையிடும் போது அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்றோம். அப்போ இன்றைக்கும் நம்ம அறிவில்லாம, நம்ம புரிந்து கொள்ளாம, தேவனை அறிந்து கொள்ளாததினாலதான் நம்ம ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் சுதந்திரிக்காம இருந்தோம். ஆனா நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு தேவன் இந்த வருஷம் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்த சுகம், இழந்த செல்வம், இழந்த குடும்ப உறவுகள், அன்பு எல்லாவற்றையும் நம்ம பல மடங்கு தேவன் நமக்கு அவர் ரெஸ்டோர் பண்ணி தர போறார். அப்போ இன்னைக்கு கூட நான் பார்க்கும்போது என்னத குறிச்சு நான் மெசேஜ் கொடுக்கணும்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை, தாவீதை குறித்து பேசும்படியா ஆண்டவர் என் இருதயத்துல இருந்தார். அப்ப தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 13:22 அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இங்க தேவனே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம போன வாரம் பார்த்தோம், காலேப் யோசுவா குறித்து அவர்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றினவர்கள் சாட்சி கொடுக்கிறார். இங்க தாவீதை குறிச்சு தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவன் என் இருதயத்துக்கு, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எவ்வளவு பெரிய சாட்சி! அவன் என் இருதயத்தை ரெஃப்ளெக்ட் பண்றவனா இருக்கிறான்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. தேவனுடைய இருதயத்தை ரெஃப்ளெக்ட் பண்றவனா இருக்கிறான்னு தேவனே ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு தூரம் தாவீதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியா அங்க சாமுவேல் அவர் அனுப்பும் போது அங்க சொல்றாரு, அங்க சாமுவேல் அங்க தோற்றத்தை பாக்குறாரு. தாவீதனுடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க எல்லாம் அப்படியே ராஜ தோரணையில இருக்கிறாங்க. ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா ஜெஜான்டிக்கா அந்த ஒரு ராஜாவுக்கு இருந்த தோரணை அங்க இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இருதயங்களை பார்க்கிற தேவன். அப்போ அங்க அத்தனை பேரையும் புறந்தள்ளி அங்க வீட்டுல எல்லாராலுமே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த தாவீதை அவர் தேடுகிறத பார்க்கிறோம்.
அப்போ இன்றைக்கும் நம்ம நிலைமை உங்க யாரோடைய நிலைமை அப்படி ஒருவேளை எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இருந்தா கூட உங்க இருதயத்தை தேவன் பார்க்கிறார். மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்க மாட்டார். மனுஷர் ஒருவேளை பணம் இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அழகு இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தா அவங்க நடத்துறது ஒரு விதமா இருக்கும். ஆனா தேவன் எதையும் பார்க்க மாட்டார், அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அங்க தாவீதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுக்கிறார். அப்போ எனக்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் தாவீது செய்வான்னு சொல்லி அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்படி தேவனே சாட்சி கொடுக்கும்படியாய் அங்க தாவீது என்னென்ன காரியங்கள் எல்லாம் தாவீது செய்தான்னு சொல்லி சில காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து கூட அந்த சாட்சியை கொடுக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அவர் இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத தாவீதினுடைய வாழ்க்கையை வச்சே நம்ம அறிந்து கொள்ளலாம். முதல்ல தாவீதை குறிச்சு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீதை போல துதிக்கிறவங்க நம்ம வேதத்துல யாரையுமே பார்க்க முடியாது. எங்கனாலும் துதி, எப்போனாலும் துதி. எனக்கெல்லாம் அந்த 34வது சங்கீதத்துல அதுல பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவரு ஒரு பைத்தியம் மாதிரி இருந்து அந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் செஞ்சு அவரு அந்த நாடகம் எல்லாம் போடுறாரு தாவீது. ஏன்னா சவுண்டுக்கு பயந்து ஓடிட்டே இருக்கிற சூழ்நிலையில அந்த காரியம், அந்த 34வது சங்கீதம் அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் முதல்ல ஒரு வார்த்தை படிக்கிறாரு, பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவ்வளோ கடினமான சூழ்நிலை. அங்க துரத்தி ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் அங்க எந்த இடத்துலயும் நிம்மதியாவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த நேரத்திலையும் அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பவும் நான் அவர்தான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதுல சொல்றாரு, ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கூப்பிடுவேன், என் தேவன் என்னை ரட்சித்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எவ்வளவு தூரம் என்ன நெருக்கம் வந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை எல்லா சூழ்நிலையில இருந்து விடுவிப்பார் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விசுவாசமும் நம்பிக்கையும், அவர் அவ்வளவு தூரத்துக்கு தேவனை அங்க ரியலா பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒருவேளை அந்த பழைய உடன்படிக்கையின் கீழ இருந்த தாவீதுக்கு தேவன் மேல அவ்வளோ அன்பு இருந்திருக்கும்னா, இன்னைக்கு புது உடன்படிக்கையில தன்னுடைய குமாரனையே கொடுத்து தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கு பிதாவோடு கூட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம மேல எவ்வளவு தூரம் அவர் அன்பா இருப்பாரு. இப்ப வேர்லின் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துல கூட அவர் கன்சர்ன்டா இருக்கிறார். நிறைய காரியங்கள்ல நானும் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நீங்களும் எத்தனையோ பேர், ஐயோ நம்ம நினைச்சிருப்போம், அந்த காரியம் மனசுலதான் நினைச்சிருப்போம், பிரேயர் கூட பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா அந்த காரியத்துல தேவன் அற்புதத்தை செஞ்சிருப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்தது, நான் யார்கிட்டையும் சொல்ல கூட இல்லையே அப்படின்னு கூட நினைப்போம். ஏன்னா அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்னு வேதம் சொல்லுதுன்னா, நம்ம மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு அந்த சாட்சி மூலமா நீங்க அதை தான் அறிந்து கொள்ளணும். நம்முடைய சின்ன 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 மன விருப்பங்களை கூட நிறைவேற்றுகிற தேவன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு 2 பாய்ஸ் பையங்க, நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு க்ளோஸா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். 3வது எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ஆசை, எனக்கும் ஆசை, என் ஹஸ்பண்டுக்கு ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு. அப்போ நான் ஆக்சுவலா முதல் 2மே எனக்கு சிசரியன் மூலமா பிறந்ததுனால 3வது ஆப்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு. பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்தாங்க. 3வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த உடம்புக்கு அது எவ்வளவு தூரம் அது தாங்குமா அப்படிங்கறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அது ரொம்ப ஒரு கவலையா தான் இருந்த விஷயம். அப்போ அந்த சூழ்நிலையில ஆக்சுவலா 3வது இவ
கன்சீவ் ஆன பிறகு எனக்குள்ள நிறைய ஒரு போராட்டம். ஐயோ 3வது, ஏன்னா அதாவது நம்ம சும்மா இருந்தா கூட நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிசாசு அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா அனுப்புவான், நம்மள சோர்ந்து போக பண்ண, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய மனிதர்களை அந்த சூழ்நிலைகள்ல தான் அனுப்புவான். அப்போ அந்த டைம்ல நிறைய பேர், ஐயோ உனக்கு நீ இருக்கிறத பார்த்தா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொருத்தருடைய அந்த ஃபேஸ வச்சு நம்மளுடைய பாடி கண்டிஷன், அந்த ஸ்கின்னுடைய கலரை வச்செல்லாம் சொல்லுவாங்க என்ன பிள்ளை பிறக்கும்னு. அப்படியெல்லாம் என்னைய பார்த்துட்டு நிறைய பேர், இல்ல உனக்கு உனக்கு வந்து நிச்சயம் இதுவும் பையன்தான் பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் உடனே, ஏன்னா அந்த 10 months எனக்கு வந்து ஒரு 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 போராட்டமா தான் இருந்தது. ஒரு சிலர் சேலஞ்ச் எல்லாம் கூட பண்ணாங்க, பிறக்கவே பிறக்காது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 3வது மாசத்துல ஒரு தேவ மனிதன், முன்ன பின்ன தெரியாது, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆன்டி இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த என்னைய தெரியவே தெரியாது, நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா அப்பா அவங்க கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அவங்க மூலமா கொடுத்த வாக்குத்தத்தம், உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவன் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகுதான் நிறைய போராட்டம் மனிதர்கள் மூலமா எனக்கு தொடர்ந்துட்டே இருந்தது. எப்படி பறக்கும், எப்படி அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவா பையன் பிறக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, எல்லாரும் அதையும் வேற சொல்லுவாங்க. ஆனா நீ பொண்ணு பிறக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ ஒரு இதா இருக்கியா அப்படின்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னுடைய மன விருப்பம் அது. அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அந்த டைம்ல எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியாது. ஆனா அந்த டைம்ல ஒரு பாட்டு, அந்த அந்த பாட்டு, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை தான் முழு நேரம் கேட்டுட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், எனக்கு நீங்க சொன்னபடி ஒரு பிள்ளைய நீங்க தந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நான் ஆசைப்பட்டது கூட டாக்டருக்கு தெரியும், ஆனா அவங்களும் எதுவுமே ரிவீல் பண்ணல. நான் ஆனா மனசுல அந்த டைம் அது என்ன விசுவாசமோ எனக்கு தெரியாது, அது தேவன் கொடுத்த விசுவாசம் தான். நான் வந்து எந்த விதத்திலயும் நான் யார்கிட்டயும் டாக்டர்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன். நிச்சயமா நீங்க எனக்கு தந்துட்டீங்க, நான் அந்த ரிப்போர்ட்டை குறித்து யாருக்கிட்டையும் நான் இதை வந்து பேச மாட்டேன்னு சொல்லி நானும் ஒரு மனசுல ஒரு ஒரு இதா ஒரு பொருத்தனை மாதிரி. அது ஆக்சுவலா நமக்கு பொருத்தனை இப்போ நமக்கு அது கிடையாது, தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த நாட்கள்ல எனக்கு இருந்த விசுவாசத்தின்படி நான் அதை ஒரு ஃபெய்த் ஆக்ஷனா நான் அதை பார்த்தேன். ஏன்னா நான் கேட்க மாட்டேன், நான் அதை வந்து இனிமே நான் சந்தேகப்பட மாட்டேன், நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நான் எப்போ ஒரு தீர்மானம் எடுத்து நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பேன், பார்த்தா ஏதாவது ஒரு மனித வார்த்தை வரும், அப்படியே சோர்ந்து போவேன். உடனே ஆண்டவர்கிட்ட தான் போய் உடனே அழுவேன். ஏன்னா அப்ப தெரிஞ்சதெல்லாம் கண்ணீர் விடுறதுக்கு தான் தெரியும். திருப்பி ஆண்டவர் வார்த்தையை தருவார், வாக்குத்தத்தம் தருவார், பலப்படுத்தி பலப்படுத்தி அப்படி நடத்திட்டு வந்தார். அப்போ அவ வயித்துல இருந்த நாட்கள்ல நான் எப்படியெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டனோ. ஏன்னா எனக்கு வந்து நல்ல, அதாவது ஹேர் வந்து திக்கா இருக்கணும், முடி நல்ல லாங்கா இருக்கணும், இதெல்லாம் நான் மனதுல நான் நினைச்சேன். ஆண்டவர்கிட்ட பேசும்போது நான் சும்மா அவர்கிட்ட சொன்ன காரியங்கள். ஆனா நான் பிறந்து அவளை பேபியா நான் பார்க்கும்போது நான் எப்படியெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஒரு பிள்ளைய தேவன் கொடுத்தார். இப்போ எல்லாரும் அவளுடைய ஹேரை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவளுக்கு இவ்வளவு நீள முடி. எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன தேய்க்கிற? நான் எதுவுமே ஸ்பெஷலா தேய்க்கிறது கிடையாது. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து அது யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவ இன்னும் ஸ்பெஷலா அவ சாப்பிடுறதெல்லாம் கூட ரொம்ப லிமிட்டடா தான் சாப்பிடுவா. ஆனா தேவன் கிட்ட நான் கேட்டேன், என் மன விருப்பத்தை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் அதை நிறைவேற்றி தருகிற தேவன். எங்க போனாலும், எந்த ஷாப்பிங் மால் போனாலும் நிறுத்தி வச்சு கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க என்ன தேய்க்கிறீங்க, எப்படி இவ்வளவு நீளம் முடி வளருதுன்னு. இதுக்கு யாரும் காரணம் இல்ல, முழுக்க முழுக்க தேவன் தான் காரணம். இது ஏதோ பெருமைக்காக சொல்றது இல்ல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய சின்ன 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 மன விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றி தருகிற தேவன். அப்போ இன்னைக்கு நான் பார்க்கும்போது எவ்வளவோ அந்த நாட்கள்ல பயங்கரமான ஒரு, அதுல எனக்கு சரீர பிரகாரமாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த டைம்ல, அந்த பிரெக்னன்சி டைம்ல. ஆனா
அத்தனையும் மேற்கொண்டு ஜெயமெடுத்து தேவன் இன்னைக்கும் அந்த சாட்சியா நான் என்ன மனதுல ஆசைப்பட்டனோ அதை அப்படியே நிறைவேற்றி தந்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் விரும்புறீங்களோ, அது அத்தனையையும் தேவன் நிறைவேற்றி தருவார். இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான். அவர் எனக்கு செய்வாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாருங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோம் அதுல தேவன் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நம்ம ஆசைப்படுறதை நிறைவேற்றி தருகிற தேவன். அப்போ இன்னைக்கு தாவீது அப்படித்தான் அங்க மனதுல அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் பிற்காலங்கள்ல அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் மனதுல தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன் குமாரன் கட்டுவான்னு சொன்னபடி அங்க சாலமோன் மூலமா அவ்வளோ பெரிய தேவாலயம், ஒரு ஏன்ஷியன்ட் ஒண்டரா அந்த தேவாலயம் கட்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ் சாலமோன் கட்டின இந்த தேவாலயம். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஒருவேளை இன்னைக்கு நான் இந்த மெசேஜ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டே வரல, ஆனா ஆண்டவர் பேசுறாருன்னா உங்க எல்லாருக்கும் கிட்டையும் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அப்படிங்கிறத இன்றைக்கு அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப அங்க தாவீதை பாக்குறோம், அவர் வாழ்க்கை முழுவதுமே அங்க துதி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 27:1 வாசிக்கலாமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸோட அந்த தாவீது சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த கான்பிடன்ஸ்ல நம்ம இருக்கிறோம்? அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? எந்த வியாதிக்கு பயப்படணும்? எந்த மனுஷருக்கு பயப்படணும்? நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் என் வெளிச்சமா இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், அவர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார். யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனுக்கு அவர்தான் பலன், என் ஜீவனுக்கு அவர்தான் பாதுகாப்பு. என்னை சுற்றிலும் எத்தனை பேர் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அந்த அடுத்ததெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கான்பிடன்ஸ்ல இருக்கிறோம்? இதுதான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். அவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன தாவீதை குறிச்சு சாதாரணமாலாம் அவர் சொல்லல. ஏன்னா தாவீதுக்கு அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை. நம்ம பல சங்கீதங்கள்ல நம்ம பார்த்தோம்னா முதல்ல அவர் புலம்புறதா தான் இருக்கும், ஆனா பின்னாடி அவர் இருதயம் அங்க ஸ்திரப்பட அங்க கர்த்தரை புகழ்ந்து துதித்துதான் அந்த சங்கீதத்தை முடிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்போ இங்க அவர் சொல்றாரு, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படணும்? என் ஜீவனுக்கு பாதுகாப்பு அவர்தான். இந்த ட்ரஸ்ட் எப்போ, அந்த அந்த கான்பிடன்ட் ட்ரஸ்ட் நமக்கு எப்போ தேவன் மேல வருதோ அன்னைக்கு நமக்கு முழுமையான அந்த பாதுகாப்பை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் இப்பொழுதும் 24 hours நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய தூதர்களை நம்மளை சூழ வைத்துதான் இருக்கிறாரு. ஆனா இதை நம்ம நம்பாததுனாலதான் இதை இன்னும் நம்ம சுதந்திரிக்க முடியாத இடத்துல இருக்கிறோம். நம்ம நெகட்டிவா நிறைய காரியங்களை பேசி 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 நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இழுத்துட்டு இருக்கிறோம். பல நெகட்டிவான காரியங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா அந்த கான்பிடன்ட் ட்ரஸ்ட் நமக்கு தேவன் மேல இல்லை. அடுத்ததை பார்க்கும்போது 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எங்க அப்பா கைவிடலாம், எங்க அம்மா கைவிடலாம், எனக்கு பரம தகப்பன் ஒருத்தர் உண்டு, அந்த தகப்பன் என்னை சேர்த்து கொள்வார். எவ்வளவு பெரிய இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தாய் தகப்பனுடைய ஒரு ஆசீர்வாதங்களை நம்பி நம்ம இருக்கிறோம்? இல்ல கணவனை நம்பி அந்த டிபெண்ட், அதாவது ஃபுல் கான்பிடன்ஸ் நம்ம யாரு மேல நம்ம வைக்கிறோம்?
அவர் சொல்றார், யார் என்ன கைவிட்டாலும் கர்த்தர் என்னைய விட மாட்டாரு. இந்த ட்ரஸ்ட் தான் அவர் அந்த தேசத்திற்கே ராஜாவாய் மாத்தினதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லுதான், ஆனா மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் மாற்றப்பட்டார்னா அதுக்கு காரணம், என்னைய கைவிட்டாலும் என் அப்பா என்னைய கைவிட மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை சேர்த்து கொள்வார்ங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அவரை தூரமா இருக்கிற தேவனா பார்க்கிறோமா, இல்ல நம்ம கூடவே இருக்கிற தகப்பனா பார்க்கிறோம்? அவர் மறுபடியும் வேதத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவர் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு என்ன விதமான பொல்லாப்பு நமக்கு நேரிட முடியும்? ஒரு காலம் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்போ நம்மையோ நம்ம குடும்பங்கள் பக்கத்திலேயோ அது வர முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல சத்ரு நம்ம எண்ணங்கள்ல எதை விதைக்கிறான்? நம்ம தனிமையா இருக்கிறது போலவும், நமக்கு உதவி செய்ய யாருக்கும் இல்லாத மாதிரியும் அவன் தனிமை உணர்வை கொடுத்து நம்மளையும் தேவனும் நாமும் தேவனும் எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரியான எண்ணங்களை அவன் கொடுத்து அவன் நம்மளை பிரித்து வைத்திருக்கிறான். அப்போ இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ஆண்டவர் பேசிட்டே இருந்தது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த யோபின் நாட்கள்ல அந்த நம்ம அடிக்கடியா தியானிக்கிற வசனம், கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்தாராம். அப்போ சாத்தான் வந்து கேக்குறான். அப்போ அந்த இடத்துல அவர் இடம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த சாத்தான் அங்கேயே இல்ல. அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனை கீழே வீழ்த்தி தள்ளிட்டாரு. யாரும் எந்த சத்ருவும் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ அன்றைக்கு அந்த நாட்கள்லயே யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தாருன்னா, இன்னைக்கு நம்மள அவர் ப்ரொடெக்ட் பண்றது எவ்வளவு சத்தியமான காரியம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய பயங்கள் என்னன்னா, உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்த்து 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 உலகத்துல இது நடக்குது, உலகத்துல அவங்களுக்கு அப்படி வந்துருச்சு, எங்க பக்கத்து வீட்டுல இப்படி வந்தது, எங்க சொந்தத்துல இப்படி நடந்துருச்சு, இதெல்லாம் யோசித்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ. அதாவது நம்ம மைண்டுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. அடிக்கடி நான் அதுதான் சொல்றது. அப்போ ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நம்ம எதை நினைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ இன்னைக்கு நம்ம மைண்ட்ல எதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுலதான் நம்ம எதிர்காலமே அடங்கி இருக்குது. வேதத்துல உள்ள வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல உலகத்துல இப்படி நடக்குது, அந்த குடும்பத்துக்கு அப்படி நடந்தது, அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க இப்படி போயிட்டாங்க, இவ்வளோ ரொம்ப மோசமா போயிட்டாங்க, இவ்வளவு அடிக்ஷனுக்குள்ள போயிட்டாங்க, என் பிள்ளைக்கு வெளியில படிக்க போகுது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சு நாமளே நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறதற்கு நம்ம எண்ணங்கள்ல இடம் கொடுத்துறோம். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்போ நம்ம மனத அந்த வார்த்தைகளால நம்ம நிரப்படும். என் பிள்ளைய குறிச்சு தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு மனிதன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டானா அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி மனிதர்களே முயற்சி பண்றாங்க. இங்க வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அவர் சொல்ற, நானே எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர் அப்படின்னு சொல்லி ஏசாயால நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டார். அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டா அதுல அவரால் மாறவே முடியாது. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன், அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் ஒரு வாக்கு கொடுத்து நீ சுகமாயிட்டன்னு சொல்லிட்டான்னா நீங்க சுகமானதுதான் உண்மை, நிஜம், சத்தியம். உங்க சரீரம் சொல்றது, உங்க சிம்டம் சொல்றது உண்மை இல்ல. இத நம்ம ஆணித்தரமா நம்ம மனதுல பதிக்கணும். அப்போ நம்ம இருதயத்தின் நினைவு என்னவா இருக்குது? இங்க எல்லாமே எதிரான சூழ்நிலையில கூட அங்க தாவீது துதிக்கிறத பார்க்கிறோம். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் நமக்கு எதிரா வந்தா கூட உடனே நம்ம என்ன செய்யறோம்?
சோர்ந்து போய் துக்கப்பட்டு அழுது புலம்பி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம், மன மகிழ்ச்சியா இருந்ததை பார்க்கிறோம். சீஷர்களை குறித்து அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அந்த சீஷர்கள் கடந்து வந்த பாதை முழுக்க முழுக்க பயங்கர பர்சிக்யூஷன் தான் அந்த நாட்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனை அறிந்திருந்தார்கள். தேவனை குறித்து முகமுகமாய் அவங்க அறிந்திருந்தது மாத்திரம் அல்ல, அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அதை அப்படியே அவங்க அறிஞ்சு வச்சிருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க பயத்துக்கு இடமே கொடுக்கல. இங்க தாவீதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவர் அதான் சொல்றார், யார் என்ன கைவிட்டாலும் என் அப்பா என்னைய கைவிடப்பட்ட. அதுல ஒரு வசனம், ரொம்ப நல்ல வசனம், 13வது வசனம், 13-14 வாசிங்க. சங்கீதம் 27:13-14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போய் இருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது அழகா சொல்றாரு, நான் எப்பவும் நன்மையதான் பார்ப்பேன் அப்படின்னு நான் விசுவாசிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஒருவேளை நான் அப்படி விசுவாசிக்கல, கர்த்தருடைய நன்மையை காண்பேன்னு நான் விசுவாசிக்கல அப்படின்னா நான் கெட்டு போயிருப்பேன். பிரமாணம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எல்லாருமே, அதாவது லா ஆஃப் ஃபெய்த்த குறிச்சு நம்ம அதிகமா தியானிச்சுட்டு இருக்கிறோம். நான் நன்மையை தான் பார்ப்பேன், நிச்சயமா என் வாழ்க்கை நன்மைகளும் கிருபைகளும் தான் என்னை தொடர முடியும். இனி என் வாழ்க்கையில பலவீனங்களோ வியாதிகளோ போராட்டங்களோ கண்ணீர்களோ புலம்பல்களோ எதுவும் என் வாழ்க்கையை என்ன செய்யாது, தொடராது. எப்போ இத நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய சாட்சிகளை நம்ம லைவா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவானுடைய சாட்சிகளையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு மிராக்குலஸா அவங்க அதை பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எங்க அப்பா செஞ்சுட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இதை தவிர நான் வேற எதையும் விசுவாசிக்க மாட்டேன். ஆக்சுவலா நம்ம ஒரு சிஸ்டர் கூட அன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய பையன் அவ்வளோ ஒரு அந்த மென்டலி ரிட்டார்டான அந்த பையன் தான். ஆனா அவங்க அந்த தாய் தகப்பனுடைய விசுவாசம் அவ்வளோ அரகண்டா இருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு அவ்வளோ சாஃப்ட் ஆகி இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சு ஸ்பெல்லிங் என்ன சொன்னாலும் கரெக்டா எழுதுற அளவுக்கு அவன் வந்துட்டானா. அவங்க சொல்றாங்க, இல்ல இது இல்ல, இன்னும் எங்களை தேவன் பெரிய சாட்சியா நிறுத்துவாருன்னு சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு அந்த விசுவாச பிரமாணம் வேலை செய்யுது. நம்ம எப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டதை போல நம்ம ஆக்ஷன்ல நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், நீங்க ஜோம் பண்ணிட்டீங்க, எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இத சொல்லும் போதே எனக்கு ஒரு டெஸ்டிமனி ஞாபகத்துக்கு வருது, பாலியாங்கிச்சோ பத்தி. அதாவது ஆக்சுவலா அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அவருக்கு எதுவுமே இல்ல. அப்போ அவருக்கு அவரு சர்ச்ல அவர் ஒரு இது சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு சைக்கிள், டேபிள், சேர், இது எல்லாமே எனக்கு தேவன் கொடுத்துரு, அவர் ஜோம் பண்ணி இருக்கிறாரு, அதை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்துல அவர் அதை சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக 2-3 பையங்க இவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லாததை பார்த்துட்டு, இவர் எப்படி கிடைச்சதுன்னு சொன்னாரு, இவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது, இல்ல அதெல்லாம் கன்சீவ் ஆயிட்டு என் வயிற்றுக்குள்ள அது உருவாயிட்டு நான் சீக்கிரத்துல அதை பார்ப்பேன் அப்படி சொன்னாரா. அந்த பையங்க எல்லாம் கேலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அவரை விட்டுட்டு. அடுத்த வாரத்துல இருந்து அவரை சர்ச்லயே வச்சு அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவரு கன்சீவா இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி. ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த தேசத்துல இருந்த ஒரு மிஷனரி அந்த தேசத்தை விட்டு அவர் கிளம்பும் போது இவர் என்ன மாதிரி ஆசைப்பட்ட டேபிள், சேர், அவருக்கு அதுக்குரிய அந்த ஃபேன் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அத்தனையையும் அவர் அப்படியே இவரை தேடி வந்து கொடுத்துட்டு போயிட்டாராம்.
அப்பதான் அவங்களுக்கு அவரை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்தை பத்தி அவங்க அறிந்து கொண்டாங்களாம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசம், அவர் நான் சொல்லிட்டேன் எனக்கு நடந்துருச்சு. அத வாயினால கூட அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஒருவேளை கண்ணால பார்க்கல. அதனாலதான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம பார்த்தாதான் அதை நம்புவோம்னா அதுக்கு பேரு விசுவாசமே இல்லை. நான் சொல்லிட்டேன், நான் பார்த்துட்டேன். இப்போ ஹீலிங் வேணும்னா நீங்க முதல்ல நீங்க சுகமானத உங்க இருதயத்துல நீங்க பார்க்கணும். நீங்க உங்க இமேஜினேஷன்ல என் அப்பா எனக்கு சுகத்தை கொடுத்து நான் இந்த மாதிரிதான் இருக்கிறேன், என் சரீரத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷனை நான் பார்த்துட்டேன், என் சரீரம் பரிபூர்ண சுகமாயிருச்சு அப்படிங்கிறத அந்த ஃபெய்த்தை நீங்க ஆக்ஷன்ல கொண்டு வரும்போது உங்க சரீரம் பரிபூர்ணமாய் சுகமாகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப இததான் தாவீது சொல்றாரு, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப அவர் நல்லா இருக்கிறாரு, நன்மையை பெற்றிருக்கிறாருன்னா அவர் செய்த ஒரே ஒரு காரியம், என் கர்த்தரிடத்துல நான் நிச்சயம் நன்மைகளை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்த ஒரு காரியம். இதனாலதான் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்க தேவன் பார்க்கிறத பார்க்கிறோம். அடுத்த வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்குதல்னா என்ன? அவருடைய வாக்கு தத்தத்தை அப்படியே அந்த காத்திருக்கிற டைம்ல அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்புறதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த டைம். அந்த டைம்ல நம்ம இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவாராம். திடமனதா இருந்து நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் வரைக்கும், இல்ல எனக்கு அப்பா சொல்லிட்டார், நான் சொல்லிட்டேன், என் ஜெபத்தை அவர் கேட்டுட்டாரு, எனக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான நம்பிக்கை அன்றைக்கு தாவீது பெற்றிருந்ததுனாலதான் தாவீதை கர்த்தர் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக அங்க சொல்றத பார்க்கிறோம். அடுத்ததா தாவீது கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பயங்கரமான ஒரு தைரியம். அதாவது ஒரு புரட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்தது. சூழ்நிலை எல்லாமே எதிரா இருக்கலாம், எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா இந்த தாவீதுக்கு மட்டும் பயம்ங்கிறது இருதயத்துல இல்லை. ஒருவேளை சவுல் துரத்துனப்ப பயந்து ஓடிட்டு இருந்தாரு, அது வேற விஷயம். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கையில நம்ம மாட்டி அவருக்கு விரோதமா நம்ம தீங்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அந்த தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா கோலியாத் அப்படின்னு ஒருத்தன் எதிர்த்து வந்தப்போ அங்க தேசமே பயப்படுது, ஆனா தாவீது மட்டும் பயப்படல. பயப்படாத அந்த தாவீதின் மூலமாதான் அங்க பெரிய ஜெயத்தை அந்த தேசம் சுதந்திரித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயங்காட்டிட்டு இருக்கலாம், ரிப்போர்ட் உங்களை பயங்காட்டலாம், என்னென்னலாம் நீங்க ஸ்ட்ரகிள்குள்ள போய் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கு, நீங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்களா? இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம் எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார், இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிற என்னை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு தாவீதை போல ஆணித்தரமான விசுவாசம் உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? அங்க தாவீது சொல்றாரு, நம்ம இந்த நிறைய நேரம் பார்த்த வசனம் தான், பெலிஸ்தனை பார்த்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். என் அப்பா யாரு? அவர்தான் பலத்த துருவம், நீ என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவர் அன்சீன் ரெல்ம அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு என்ன செய்யல, திறக்கப்படல. அதனாலதான் நம்மளை சுற்றி இந்த பலவீனம் தாக்கிருமோ, இந்த வியாதி தாக்கிருமோ. நிறைய நேரங்கள்ல இப்போ எல்லாருக்குமே ஒரு பழக்கம், ஒரு சின்ன சிம்டம் வந்தோன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்றது. அதுதான் பிசாசு நமக்கு விரிக்கிற ஒரு பெரிய வலை. இந்த வலைக்குள்ள விழுந்துட்டோம்னா அது ஒரு பெரிய, நமக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாதபடி அது இதுன்னு சொல்லி நம்மளை பயங்காட்டிட்டே இருக்கக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு வலை தான் கூகுள்ல போய் சர்ச் பண்றது.
நிச்சயமா நான் உங்க எல்லார்ட்டையும் நான் கேட்கறது அதுதான். தயவு செய்து அத உங்களுடைய பலவீனங்களை குறித்து நீங்க எதுலயும் போய் நீங்க சர்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா சத்தியம் சொல்லுது, நீங்க சுகமாயிருக்கிறீர்கள், குணமாகி விட்டீர்கள். இதுதான் சத்தியம். அப்ப இந்த சத்தியத்துல நான் நிலைச்சு நிற்பேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், நான் இததான் நம்புவேன், இததான் பேசுவேன். அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அந்த சுகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அங்க சொல்றாரு, நீ நிந்தித்த, நீ நிந்திச்சிட்ட, என் தேவனை நீ நிந்திச்சிட்ட, ஆனா அந்த தேவனுடைய நாமத்தினாலதான் நான் உன்கிட்ட வர்றேன். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள்ல, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப அவருடைய நாமம் அப்படிங்கிறதே அதுதான் பலத்த துருகமாய், கேடகமாய், கோட்டையாய் இருக்கிறது. இன்னைக்கு அந்த நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம அவருக்குள்ள நம்ம சுகமா இருக்கும்படியாதான் அந்த நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததா சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு ஒரு கான்பிடென்ட் ஃபெய்த். நீ விருத்த சேதன உடன்படிக்கை இல்லாதவன், ஏன் கூட தான் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. நீ உடன்படிக்கையில இல்லாத நீ என்னை எப்படி தோற்கடிக்க முடியும்? அதனால எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், நான் இன்னைக்கு உனக்கு எதிரா வந்துட்டேன் அப்படின்னா நீ தான் தோற்கடிக்கப்படுவ. இந்த கான்பிடன்ஸ் நமக்கு எல்லா விஷயத்திலயும் வரணும். ஒருவேளை இது கோலியாத்து, நமக்கு அது ராட்சசனை குறிச்சு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு வியாதி ஒரு கோலியாத்தா இருக்கு, நம்முடைய கடன் பிரச்சனைகள் கோலியாத்தா இருக்கு, குடும்பத்துல வருகிற போராட்டங்கள் ஒரு கோலியாத்தா இருக்கு, வேலை இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு கோலியாத்தா இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பார்த்து சொல்றோமா? அதை பார்த்து பேசுறோமா? இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் தான் ஜெயிப்பேன், நீ தோற்று போவ. ஏன்னா என் கூட அவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர் என் கூட இருக்கிறாரு. அந்த கான்பிடன்ஸ் நமக்கு இருந்ததுன்னா போதும், நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அடுத்ததா சொல்றாரு, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு தூரம் பேசுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலைய பார்த்து பேசுறோமா? அந்த கோலியாத்து மாதிரி இருக்கிற சூழ்நிலைய பார்த்து பேசுறோமா, இல்ல சூழ்நிலைய பற்றி பேசுறோமா? நீ எப்படி என் வீட்டுல இருக்க முடியும், நீ எப்படி என் குடும்பத்துல இருக்க முடியும்? ஒரு தேவ மனிதர் அன்றைக்கு ஒரு பிரசங்கத்துல நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பன்னி உட்கார்ந்துட்டு நம்ம சோஃபால உட்கார்ந்துருச்சுன்னா நம்ம எவ்வளவு தூரம் அதை அடிச்சு துரத்துறதுல நம்ம எவ்வளவு வெறியா இருப்போம். ஆனா இன்னைக்கு எத்தனை விஷயங்களை நம்ம வாழ்க்கையில உள்ள விட்டுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் துரத்தாம. இன்னைக்கு தேவன் நமக்கு துரத்தக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம அந்த அத்தாரிட்டியை என்ன செய்யல? இன்னும் எடுக்கல. நான் சொல்றேன், நான் சொன்னா நீ போய் தான் ஆகணும், ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், நான் என்ன பேசுறேனோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த அத்தாரிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்ம ஐடென்டிட்டியும் நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், சத்ருவானவனுக்கு அதுக்கு மேல நமக்கு எதிராக அவன் செயல்பட முடியாது, நம்ம எண்ணங்கள்ல அவன் செயல்பட முடியாது. அடுத்தது அவர் சொல்ற, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள. இன்னைக்கு நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலைய பார்த்து சொல்லுங்க, இல்ல தேவன் என் கூட இருக்கிறார், நான் நிச்சயமா இந்த சூழ்நிலைய நான் ஜெயிப்பேன். இஸ்ரவேல் என் கூட ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் உண்மையுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அந்த தேவன் என் கூட இருந்து எனக்காக எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து தருவார். இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் என் கூட இருக்கிறத அறிந்து கொள்வார்கள். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க அறிக்கை எடுக்கிற அந்த வார்த்தையின் படியே நிச்சயமா தேவன் உங்க கூட இருக்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை. சகலத்தையும் உண்டாக்கினவர், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது. அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நான் செய்ய போறது இல்ல,
அவ்வளவு ஒரு போல்ட் கான்பிடன்ஸ். ஏன்னா என் கூட தேவன் இருக்கிறாரு. இந்த யுத்தம் அவருக்குரியது. இதே உடன்படிக்கை கீழே இருந்த சவுலுக்கு இந்த கான்பிடன்ஸ் ட்ரஸ்ட் இல்ல. ஆனா ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு, அந்த வாலிபனுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குன்னா அதற்கு காரணம் என்னன்னா அந்த துதிக்கிற இருதயம். ஏன்னா எப்பவுமே அவன் சிந்தனையில தேவனை தவிர யாரையுமே அவன் பார்க்கல, யாரையுமே பெருசா பார்க்கல. இந்த உலகமே அவனை தள்ளிடுச்சு, தாய் தகப்பன் தள்ளிட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்களால அற்பமா எண்ணப்படுறான். என்னை யார் என்னைய நேசிச்சாலும் சரி, நேசிக்கலனாலும் சரி, அப்பா எனக்கு இருக்கிறார். எத்தனையோ முறை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ அவருடைய பிரசன்ஸ நிச்சயம் தாவீது ஃபீல் பண்ணி இருக்க முடியும். சிங்கத்தை கொண்டு போட்டதையும் கரடிய கொண்டு போட்டதையும் ஒரு ரிப்போர்ட்டா வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய அன்பை அவர் அனுபவபூர்வமா அவர் பார்த்ததை பார்க்கிறோம். அதாவது இப்படி ஒரு சிங்கத்தை, அதாவது அந்த காரியங்கள் சவுல்ட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன், ஒரு விசை கரடிய கொன்றேன், அதுல எல்லாம் என்னுடைய ஆடுகளை நான் காப்பாற்றினேன். இந்த கோலியாத்தும் அதே போலதான் எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு சொல்லி அவ்வளோ கான்பிடன்ஸா சொல்றாரு. ஆனா இதை விட மகா பெரிய அற்புதங்களை செஞ்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்தாரு. கடலை 2 பிளந்து வெளியே கொண்டு வராரு. ஆனா அந்த தேவனை அவங்க பார்க்கல. அப்போ எந்த இருதயம் தேவனை மாத்திரம் பாக்குதோ, துதிக்கிற இருதயமாய் அந்த இருதயம் இருக்குதோ, அந்த இருதயம் தான் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் இருக்குது. நம்ம போன வாரம் பார்த்தபடி நம்ம தேவனை துதிக்காமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன். அந்த மேர்லின் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேருக்கு ஒருவேளை இது என்ன டெஸ்டிமனின்னு கூட சிலர் நினைச்சிருக்கலாம். ஆனா அதுதான் உண்மையான இருதயம். அதாவது அந்த விஷயத்த பெருசா பார்க்கணும். என் அப்பா எவ்வளவு நல்லவர், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம், சுகத்தோட இருக்கிறோம். எத்தனை பேர், எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை பலவீனம், எத்தனை வியாதி, குடும்பத்துல சண்டை, பிரிவினை, குழப்பம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட, பிள்ளைகளோட, நம்ம எத்தனை ஜீவனுக்கு எத்தனை விரோதமா போராட்டம் வந்தப்ப கூட அதுல எல்லாவற்றில இருந்து தேவன் நம்மளை விடுவிச்சு இன்றைக்கும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஜீவனோட வச்சிருக்கிறாரே. இதை விட பெரிய ஸ்லாக்கியம் என்ன இருக்குது? 3 வேளை ஆகாரம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு உலகத்துல ஆகாரம் இல்ல? நல்ல பார்க்கிற கண்கள், கேட்கிற காதுகள், நல்ல நடக்கிற கால்கள், இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரே. இதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நம்ம நன்றி சொல்றோம்? இந்த நன்றி சொல்ற இருதயம் இருந்ததுன்னா அந்த இருதயம் எப்போ உணர்வுள்ள இருதயமா இருக்குமா? அந்த இருதயம் தான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். தேங்க்யூ சொல்லிட்டே இருங்க. அப்பா நீங்க தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்துல நீ எவ்வளவு நல்லா இருக்கிற, சுகமா இருக்கிற பாரு, இந்த விஷயத்துல நான் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பூட்ட நீங்க ஜெபிக்கவே தேவையில்லை. நீங்க நன்றி மட்டும் சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை முழுவதுமாய் நன்மைகளால நிரம்புகிறத நீங்க பார்ப்பீங்க. குறைவுங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அப்போ அங்க சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு நம்ம கூட ஒருவேளை ப்ராஃபட்டிக்கலா தேவன் பேசுறாரு, இந்த யுத்தம் நீங்க பண்ண வேண்டிய யுத்தம் இல்ல, நீங்க ரெஸ்ட்ல இருக்கிறது தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஃபெய்த் ரெஸ்டுக்குள்ள நம்ம வரணும். தேவன் இந்த வாரங்கள்ல நம்ம கூட அடிக்கடி இடைப்படுறது அதுதான். இந்த வெனஸ்டே பிரேயர் செஷன் மெசேஜ நீங்க யாராவது கேட்கலன்னா நிச்சயமா நீங்க கேட்டு பாருங்க. அது ஃபெய்த்ல நீங்க நிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவி செய்யும். அப்போ அந்த இடத்துல தாவீது இருந்ததுனால்தான் கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவன் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்ததா தாவீதுக்கு இருந்த அந்த இரக்க குணம், குட்னஸ், அந்த மர்சி அங்க பாக்குறாரு. அங்க தாவீதை கொல்றதுக்கு சவுல் அத்தனை முறை அங்க துரத்திட்டே இருக்கிறாரு. அங்க தாவீதின் கையில வசமா ஒரு முறை சிக்கி கொள்ற, ஒரு முறை இல்ல 2 முறை சிக்கி கொள்றாரு. அந்த முதல் அவர் சிக்கி கொள்ளும் போது அங்க சொல்றாரு, இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும்
என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. சவுல பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரால் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, நான் உங்க மேல நான் எப்படி கையை போட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இரக்கம் செய்கிறத பார்க்கிறோம். பின்னாட்கள்ல நிறைய காரியங்கள் அந்த தாவீதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அடுத்த வாரம் இன்னும் நம்ம அதை தியானிச்சு பார்ப்போம். அது ஏன் தாவீதை குறிச்சு அந்த சாட்சி ஆண்டவர் சொன்னார்னா, அந்த இருதயம் கொஞ்சம் கூட, ஒருவேளை அந்த பத்சேபாள் விஷயத்துல மாத்திரம்தான் தாவீது தவறினாரே தவிர மற்ற எந்த விஷயத்திலயும் அவருடைய அன்பா இருக்கட்டும், இரக்க குணமா இருக்கட்டும், மன்னிக்கிற இருதயமா இருக்கட்டும், உடன்படிக்கையில அவரை மாதிரி யாருமே உறுதியா இருந்ததை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் சவுலினுடைய மகன் யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தாரு. தனக்கு எதிராக இருந்த சவுல் தான், ஆனா அந்த கொஞ்சம் கூட அந்த சவுலுடைய குடும்பத்தை வெறுக்கல, அந்த குடும்பத்தை நேசிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ தாவீதை போல என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறத தேவன் அங்க சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் அப்படி சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கு? முழுமையுமாய் அவரை துதிக்கிற இருதயமாய் நம்ம இருதயம் மாறணும். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அப்பா இருக்கிறார், அவர் செய்து முடிப்பார். அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார், நான் அஞ்சவே மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உறுதியோட தேவனை பற்றி பிடித்து கொண்டோம்னா கர்த்தர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நம்மை குறித்தும் இதே சாட்சிய தேவன் சொல்றத நம்ம பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை பார்த்து நீங்க ஒரு சாட்சி கொடுத்தீங்கப்பா. தாவீது இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்பா. தாவீதை குறிச்சு நாங்க பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவரே பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்த போய் கூட உங்களை ரியலா பார்த்ததை பார்க்கிறோம்ப்பா. சூழ்நிலைகளை பார்க்கல. என் தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர் என் ஜீவனுக்கு அரணா இருக்கிறார், பலனா இருக்கிறார், துர்கமா இருக்கிறார்னு சொல்லி உங்களை ரியலா பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் சுதந்திரித்து கொண்டதை பார்க்கிறோம்ப்பா. ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு தாவீது சொன்னதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்களும் விசுவாசிக்கிறோம், நாங்க நிச்சயமாய் நன்மைகளை மாத்திரம்தான் எங்க வாழ்க்கையில பார்ப்போம்ப்பா. இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளும் தான் எங்களை தொடரும் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் கிருபைகளும் தொடரட்டும் என்று சொல்லி மனதார் உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குழப்பங்களும் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் சரீரத்துல விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செயல்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகேம்மா, ஷோ பண்ணுவோம். வேற யாரும் ஷேர் பண்ணுமா? எதுவும் டெஸ்டிமனிஸ் எதுவும் இருக்கா? அக்கா, நான் ஒரே ஒரு டெஸ்டிமனி சொல்லலாம்னு இருக்கேன்க்கா. சொல்லுங்க. சின்ன மட்டும். நேத்து வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அவங்களுக்கு காலேஜ்ல. அவ ரொம்ப அவளுக்கு எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கும்போது அவள் எக்ஸாம்ஸ் டைம் அப்படியே கொஞ்சம் பேனிக் ஆகுவா. நான் அப்படி ஆண்டவர் இருக்கிறார், பயப்படக்கூடாது, ஆனால் உருவாக்குனவர் அப்படின்னு அவளுக்கு நிறைய கன்சோல் பண்ணுவேன். அப்போ இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறனால நான் காலேஜ் பிஸியில் ஜோம்னேட் எல்லாம் விட்டாச்சு. திடீர்னு நேற்று காலையில் நான் காலேஜில் இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வந்துச்சு, மம்மி எனக்கு ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது, ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் நைட்டெலாம் ஒன்றுமே படிக்கல சரியா, எனக்கு படிக்க முடியல, கண்ணெல்லாம் பிளர்ராக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே, ஃபஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட் எழுத போகிறா, இப்படி சொல்கிறாளே, என்ன பண்ணுறதுக்கு, அவள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்தது எல்லாமே மறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் டாக்டர் ஜோம்னிட்டு இருக்கேன். ஏசப்பா, நான் பக்கத்தில் இல்லை, நீங்கள் தான் கூட இருக்கிறீங்க, நீங்கள் தான் அவளை அந்த இடத்துக்கு கொண்டே போனீங்க, அவளை
ஒரு நோக்கத்தோடு தான் ஏசப்பா நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரில ஏசப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப அவளுக்கு நான் வசனம் அனுப்பிட்டே இருக்கேன். திரும்ப அவ எனக்கு, மம்மா ரியலி ஐ எம் பேர்ன்ட் மம்மா, எனக்கு ஒன்றுமே தெரியல, மண்டையில் ஒன்றுமே இருக்கல, எனக்கு நான் என்ன எழுத போறேனே தெரியல, என்ன எனக்கு வருதோ நான் எழுதிட்டு நான் வரப்போறேன் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ எனக்கு இங்கே காலேஜில் கிளாஸும் நடத்த முடியல, நானும் ஜோம்னிட்டே இருக்கேன். டோட்டலி டிப்ரெஸ் மாதிரி அப்படியே இருந்துட்டு இருந்தேன். திரும்ப ஒரு 10:30 போல், 11 o'clock போல் திரும்ப நான் கிளாஸ் முடிச்சு நான் வந்தோடனே மெசேஜ் பண்ணேன், என்ன எப்படி இருக்க, நீ லெமன் ஜூஸாவது வாங்கி குடிச்சிரு, நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னா அவ சொன்னா, மம்மா ஐ தேங்க் காட், எனக்கு என்னன்னு தெரில, நான் ஏன் இப்படி பயப்பட்டேன்னு எனக்கே தெரில, அந்த பேப்பரை பார்த்த உடனே நான் படித்தது அத்தனையுமே வந்துட்டு, நான் ஏசப்பட்ட கேட்டு கேட்டு தான் படித்தேன். ஏசப்பா எந்த கொஷின் எனக்கு வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள், எந்த கொஷின் வரணும்னு சொல்லுங்கள். ஏசப்பா எனக்கு ஒவ்வொன்றும் கிளியராக சொன்னாங்க. எனக்கு நீ இந்த நர்வ் படி, இந்த வெயின் படி, இப்படின்னு கிளியராக சொன்னாங்க. நான் ஸோ அதை மட்டும் தான் படிச்சுட்டு போனேன். ஆனால் எனக்கு அப்படியே ரொம்ப இதானனால ஒன்றுமே எனக்கு பண்ண முடியல. அப்போ தான் பேப்பரை வாங்கி நான் எழுதின பிறகு தான் யோசிச்சேன், நான் இதுக்கா இவ்வளோ பயந்தேன். ஏசப்பா எனக்கு எவ்வளோ உதவி செய்தாங்க. ரியாலி அந்த நிமிஷத்தில் நான் ஆண்டவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் அவ கூட இருக்கிறீங்க. ஈவன் அந்த புக், அவ்வளோ பெரிய புக்கை படித்து முடிச்சு எப்படி அவள் போய் எழுத போறான்னு தெரியல. இந்த மீன் டைம் அவளுக்கு 2 நாளும் உடம்பு முடியலன்னு வேற சொல்றா. எப்படி ஏசப்பா எழுத போறான்னு நினைச்சேன். ஆனா ஏசப்பா நீங்க அவளுக்கு கிளியரா நீங்க அவளுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் சொல்லி கொடுத்து அந்த இடத்துல எழுத வச்சீங்க ஏசப்பா. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஒரு லாஸ்ட் டைமும் நடந்த ஒரு எக்ஸாம்ல அதே மாதிரி தான், அம்மா நிறைய இருந்துச்சு, நான் என்ன படிக்கணும்னு தெரியல, நான் ஏசப்பட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், எனக்கு கரெக்டாக அந்த ஒரு 4 கொஸ்டினை கிளியரா எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டேன். நான் தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டு எனக்கு ஆண்டவர் வந்து, இந்த 4 இதை மட்டும் படிமா அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. நான் கரெக்டாக அதை படிச்சுட்டு போனா கிளினிக்கல் சிம்டம்ஸாக கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் குழம்பிச்சு. அப்புறம் தான் திரும்ப அப்படியே ரீகால் பண்ணி பார்த்தோன்னா, ஓ இதுதான், இதை தான் ஆண்டவர் சொன்னார், இதை தான் சொன்னார், அப்போ இதுதான், இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நான் எழுதுனேம்மா. ரியலி ஐ ப்ரேஸ் காட். ஆண்டவர் என்னை எவ்வளோ நடத்திட்டு இருக்காரு. ரியலி ஐ தேங்க் ஃபார் தட். ஏசப்பா வந்து அவ கூட இருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன ஜபத்துக்கு ஆண்டவர் வந்து, நான் ரொம்ப பேனிக் ஆனேன். ஆனா அவளும் ரொம்ப பேனிக் ஆனா அந்த சூழ்நிலை ஏசப்பா உதவி செய்தாரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். அதுதான். Thank you. எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நமக்கு வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? அக்கா, நான் ஒன்னு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அக்கா. சொல்லுமா. ஆக்சுவலி நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு அக்கா சாரிக்கா, இந்த பொண்ணு என்ன இதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப ஒன் இயரா பேர்டனா இருந்த ஒரு விஷயம் அக்கா. என்னன்னா, என்னோட பொண்ணு பேரு வந்து ரியா. எனக்கு வந்து அந்த பேர் வச்சது இஷ்டமே இல்லை. நான் வந்து கூகுள் பண்ணி, நான் எல்லார்கிட்டையும் நான் சொல்றது என்னன்னா, கூகுள் யாருமே பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நான் வந்து கூகுள் பண்ணி நான் அதுக்கு ஒரு ஒரு மீனிங் வந்து நான் பார்த்துட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதனால சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கும் போது ஓகே நீங்க இந்த பேரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு அந்த 1 இயரா நான் ஏதாவது ஒரு இது ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஓ இந்த பேர் வச்சதுனாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு டிஃபால்ட்டாவே வர ஆரம்பிச்சிச்சு அக்கா. அதுல இருந்து எனக்கு வேற 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 காரியங்கள் எண்ணங்கள் போகும். அப்போ இது வந்து 1 இயர் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை வந்து அவ பேர் சொல்லி நான் கூப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். நான் சாரான்னு கூப்பிடுவேன், எஸ்தர்னு கூப்பிடுவேன், வேற ஏதோ மிராக்கிள்னு அப்படின்னா சொல்லி கூப்பிடுவேன். அவ பேரு சொல்லி நான் விருப்பப்பட்டு கூப்பிட மாட்டேன். ஒரு 2 வீக்ஸ் பேக் எனக்கு அந்த ஆன்ட்டி எல்லாத்துக்கும் தெரியும், மீனா ஆன்ட்டி. அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது, ரியாவா அந்த பேரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேரு. ரியாங்கிறது வந்து ஜெஹோவா ரியாங்கிறது த லார்ட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மீனிங், த லார்ட் இஸ் மை ஷெஃபர்ட் அப்படிங்கிறது மீனிங் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க அக்கா.
அப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்ப நான் ஃபீல் பண்ண காரியம், ஓ அப்பா எனக்கு இது பேர்டனா இருக்குனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதனால உங்களுக்கு வந்து என்ன இந்த விஷயத்துல இருந்தும் என்னை வந்து ரிலீவ் பண்ணணும்னு நினைச்சீங்களாப்பா? அக்கா இது நான் எல்லாத்துக்கும் ஒரு இது என்ன இந்த பொண்ணு இப்படி ஒரு டெஸ்டிமோனி சொல்லுது அப்படின்னு நினைக்கலாம்க்கா. நான் இதுல எவ்வளவு கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன், நான் சஃபர் ஆயிட்டு இருந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுல எனக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருந்ததுங்கிறது எனக்கு தான் தெரியும் அக்கா. சோ அந்த விஷயத்துல கூட அப்பா என்னை விட்டு வைக்கல. எனக்கு அதுல கூட ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளை பாக்குற அப்பா எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. அப்பா நம்மளை என்னைக்குமே விட்டுற மாட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ்கா. I want to open this. ஓகேம்மா. அதுதான், அதாவது நம்ம மனசுல நம்ம சின்ன விஷயங்களை குறிச்சு பாரப்பட்டா கூட கூட இருக்கிறாரு. நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம குரூப்ல அம்மா அனுப்பியிருந்தாங்க. நவீன் அப்படின்னு ஒரு பாஸ்டர், பெங்களூர்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி 6 monthsக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிருக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஸ்கல் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகி இப்போ ஸ்லோவா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறாரு. அகெயின் ஹி பிகேம் கிரிட்டிக்கல் திஸ் வீக்னு போட்டிருக்கிறாங்க. நான் அவருக்கு வந்து ஒரு 11 வயசுல ஒரு பொண்ணு, ஃபேமிலி, ஒய்ஃப் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் நவீனுக்காக யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். அவர் அற்புதமா ஹீல் ஆகி ஒரு அந்த ஃபேமிலிக்கு அவர் திரும்ப வரணும். திரும்ப அவர் பெரிய ஒரு டெஸ்டிமனியா தேவன் அவரை நிறுத்தும்படியா யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணலாம். தென்மொழி அக்கா ஜோம் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர், ஒரு நிமிஷம். Hallelujah. Praise you, God. Praise you, Lord. Praise you, Jesus. Praise you, Almighty God. We thank you. We thank you. We praise you, Lord Jesus. We thank you, God. We thank you, Lord. We at this time, our Lord, we only want to thank you. What a mighty God we serve. You are all in all, oh Father God, Almighty El Shaddai God. We thank you, Jesus. You are all-knowing God, oh Father God. You are a healer, Yahweh Rapha. We thank you, Jesus. You are Yahweh Shammah. You are there, oh God. Lord, today at this moment, oh Father God, we heard, oh Father God, how much you love David, oh Father God, the man after your own heart. We thank you, Jesus, oh Father, Lord. This time, as sisters, we gather together in one accord, oh Father God, Lord. We pray for Brother Naveen, oh Father God, Pastor Naveen, oh Lord Jesus, in Bangalore, who met with an accident, oh Father God, Lord. Nothing is impossible, oh Father God, with you. You have said, is anything hard for me? Nothing is hard for you, Lord Jesus. Lord, your hand is not shortened, oh Father God, to provide, to heal, to uphold, to strengthen us, oh Father God, Lord. Lord, we pray for this pastor at this time, Lord. I pray, Jesus, Lord, that you will touch him, oh Father God, Lord, in spirit, oh Father God. Even though we are miles away and we are praying in spirit, we know, Lord Jesus, that you can transcend every place, oh Father God. Your spirit can go into him, oh Father God, Lord. Lord, I pray, Jesus, he is a pastor, Lord. He has been teaching and preaching and proclaiming your name, oh Father God. The goodness of you, Lord Jesus. I pray at this time, my Lord, those who put their faith in you will not be ashamed. I pray that you will stand for him, oh God. He has not, those who do not deny me, I will not deny him before my Father. Those who uphold me, I will uphold them before my Father, you have said, Lord. I pray, Jesus, Lord, you will stand there, oh Father God. Fight his battle, oh Father. Bring him back, oh Father God, to normal sensation, oh Father God, Lord. He has a family with a young daughter, Lord. I pray, Jesus, he will continue to serve as a husband, as a father to that family, oh God, and continue to proclaim your name, oh Lord. We speak, oh Father God, for your healing, oh Father God. You bore the crown of thorns upon your head, that his brain, that his head, every organ, his eyes, nose, ears, throat, every nerve, every muscle,
cell in his brain will be made ready, oh Father God, Lord, will be healed in Jesus' name. Lord, you took the nails upon your hands, upon your feet. I pray and I declare, Lord, that your healing will flow into his hands and into his legs, oh Father God. The nerves, the muscles will be strengthened, oh Father God. Heal him completely, oh Father. The spear went into your side, oh Father God. I pray, Jesus, that your miraculous healing will happen inside his body, oh Father. Every organ inside his body, heart, lungs, spleen, liver, intestines, oh Father God, Lord, the muscular system, nervous, skeleton system will be healed. His spine will be restored. Father God, he will be able to stand up and walk soon. Lord, we ask in faith, oh Father God, Lord Jesus. Father, we learned about faith, oh Father God. We thank you, Jesus, oh God. We hope in the things that not seen, oh Father God, Lord. We thank you, Father God, for intervening. We know you are covering him, oh God. We speak the blood of Jesus upon him. Cover him, oh Lord. Cover him, oh Lord, in your presence day and night, oh Father God. Lord, I pray, Father God, we thank you. We praise you. We praise your holy name, oh Lord. Let him stand as a testimony for you, Jesus. We thank you. We praise you, oh God. We know, Father God, you answer the fervent prayers of a righteous person, oh Father Lord. We thank you, Jesus. In one accord, as we have prayed together, we believe and we accept, oh Father God, that you have answered our prayers, oh Father God. We give you all glory. We ask all this in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தபடி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த பிரதர் அற்புதமா ஒரு சுகமாயி போனது நம்ம முதல்ல பார்த்தோம். கர்த்தர் இன்னும் நிறைய சாட்சிகளை நம்ம எழுப்ப போறாரு. இன்னும் அதாவது இந்த மாதிரி ஹீலிங் வந்து வியாதி வந்து சுகமாயி நம்ம டெஸ்டிமனிஸ் கேட்க போறது இல்ல. நம்ம டிவைன் ஹீலிங்ல நம்மளும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த டிவைன் ஹீலிங்ல இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாஞ்சைகளை, விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு மாலின் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளை பாதிச்சுட்டு இருந்தா கூட அதை கூட நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாதான் நம்ம கூட இருக்கிற. ஏன்னா அவர் அப்பா. நம்ம இருதயத்துல எதெல்லாம் பாதர் பண்ணுதுன்னா, தாவீது சொல்றார், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் நம்ம மேல நினைவா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷமா அந்த ரெஸ்ட்ல இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ.